அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரி பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றால் எப்படியெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தெளிவா நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இப்படிதான் வேலை செய்யும். ஆண்டவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இப்படித்தான் வேலை செய்யுது. அவர் சொன்னதா எழுதுங்க, நான் தான் சொன்னதாக எழுதுங்க. அவர் தான் சொன்னாரு, நான் தான் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அவரை யூதருடைய ராஜான்னு எழுதுனீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அது இல்லாம உண்மையாவே அவரை வந்து இன்டைரக்டா அவருக்கு மதிப்பு கொடுத்து ட்ரீட் பண்றாங்க. கிரேக்க மொழியில, எபிரேய மொழியில, லாட்டின் லாங்குவேஜ்ல அவரை பத்தி எழுதுறாங்க, இவர் யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு. இந்த வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப யார் அந்த பிலாத்து அப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. யார் அந்த பிலாத்து? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய விளையாட்டுல யார் அந்த பிலாத்து? யார் அந்த பிலாத்து? அந்த பிலாத்துக்கு மனசாட்சி குத்துது பாருங்க. அவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன், அவனிடத்துல ஒரு குற்றமும் காணேன், அவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன். எல்லா இடங்களிலும் சொல்ல. ஏன்னாக்கா கனவுல போட்டாரு ஆண்டவரு மனைவிக்கு, கனவுல போட்டு சொல்றாரு பாருங்க. அவருடைய மனைவிக்கு என்ன சொல்றாரு அந்த கனவுல? ஐயோ, ஆள் அனுப்பி சொல்ல வைக்கிறான். அவன் நியாயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கல, அவனுடைய மனைவி அவனிடத்துல ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த நீதிமான ஒண்ணும் செய்யாதீங்க, அந்த நீதிமான ஒண்ணும் செய்யாதீங்க, ஏனென்றால் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்துல வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். வெகு பாடுபட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட மோதினவங்க எல்லாரும் தோத்து போனாங்க. கடைசியில இந்த பிலாத்தை பத்தி நான் வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணா, எப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. தன்னுடைய மனைவி வந்து சொல்றாங்க இத்தனையும். இயேசுடைய மரணத்தை பிலாத்தினுடைய மனைவி இயேசுவின் மரணத்திலே தலையிட்ட ஒரு நபர் வேணாம், அந்த நீதிமான ஒண்ணு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பிலாத்துடைய கடைசி வாழ்க்கை பரிதாப முடிவா இருக்கிறது. எப்படின்னாக்கா அந்த பரிதாப முடிவு வரலாற்றுல பிலாத்து ரோம அரசருடன் ஏற்பட்ட மோதலால் பதவியை இழந்து நாடு கடத்தப்பட்டு இறுதியில தற்கொலை செய்யப்பட்டான் என்று வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை வாசிக்கும் போது அப்பாடா, இவனுக்கு இது தேவைதான்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நாடு கடத்தப்பட்டு அவன் வந்து எல்லா பதவியை இழக்கிறான், அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோத முடியுமா? மோத முடியாது. அவர் பிதாவானையில அனுப்பப்பட்டவர். இந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே, இவ்வளவு பாடுகளை நாங்க பாக்குறோம், இதுல நீங்க எங்களுக்கு சொல்லித்தர காரியம் என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் வெரி ரிச் லெசன்ஸ இதுல வச்சிருக்கிறார்.